பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். 1 தீமோத்தேயு 6:10. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, அவன் பணத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறானா. அப்போ அவன் ஒன்று நைட்டு என்ன யோசிக்கிறான்னா, நாளைக்கு என்ன பண்ணுவோம், இதை இங்கே சேர்த்து வைப்போம், இது இங்கே சேர்த்து வைப்போம், நான் நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப பெருமையாக இருக்கான். அந்த டைமில் என்ன ஆகுது, அந்த இரவில் அவனுடைய ஆத்மா அவனை விட்டு பிரியுது. என்னதான் சம்பாரித்து சேர்த்து வச்சு அனுபவிக்கலாம்னு நினைக்கும் பொழுது அந்த ஆத்மாவால் அதை அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால தான் தேவனாகிய கர்த்தர் நம்மளை கல்வாரியோடு இணைந்து கொள்ளுங்கள், கல்வாரியோட அலைன் ஆகுங்க. அப்போ நீங்கள் வேறு எந்த விதமான முக்காடுகளுக்குள்ளும் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். உங்கள் மேலே இருக்கிற முக்காடுகளை தேவன் எடுத்து போடுவார். பண ஆசைக்கு பதிலாக தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நாடுங்கள், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாடுங்கள். அதில் எந்த ஒரு தீமையான வேரும் இருக்காது. விசுவாசத்தை விட்டு வழுவி போக வைக்கிற இச்சைகளும் இருக்காது. தேவனாலே நீங்கள் சிலுவையோட சுமக்கப்பட்டு நீங்கள் சிலுவையினாலே குத்துண்டவர்களாக இருக்கும் பொழுது வேதனைகள் உங்களை குத்த துவங்குவது இல்லை. ஸோ பண ஆசையிலிருந்து விலகி தேவன் கொடுக்குற அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாடுங்கள். ஆமீன்.